தம்பி நேற்று ஐடிக்கு வந்தாம்பா வந்து எல்லாருக்கும் பேசாது ஊருக்காரனுங்க இருமா நம்ம இங்க பேசுங்க அங்கெல்லாம் தம்பி சொல்றேன் எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் வயசரி சொல்லிதான் வராங்க கரண்ட் இல்ல இது இல்ல எதுவுமே வேணாங்க எங்க எதுவுமே வேணாங்க இந்த தண்ணியை கிளியர் பண்ணி விட்டுட்டு கரண்ட்டை போட்டு விடுங்க போதும் சாப்பாடு இது நாங்க பார்த்துக்கிறோம் ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல ஆம்பளை பசங்க வெளில பொம்பளை பசங்க எங்க போவாங்க வண்டி உள்ள வருது வண்டி உள்ள வந்துச்சு 4 வண்டி 4 வண்டி நம்ம கேடி 10 வண்டி 4 வண்டி அவ்வளவு சொல்றாங்க இல்ல நம்ம வாங்கிட்டோம் வண்டியா மொத்தமே உள்ள எத்தனை வண்டி இருக்கு பின்னாடி ஒரு வண்டி இல்ல 9 மணிக்கு வந்து அதை வச்சு இங்க சப்ளை பண்ணி பஸ் தெரியும் இப்பதான் வருது உள்ள போராட்டம் கிராட்டம் இல்ல பாத்து மணியில விஜி நான் இத்தனை மெயின்ல தான் இருக்கேன். மெயின்லயே எங்களுக்கு தண்ணி ஊருப்பட்ட தண்ணி வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துடுச்சு. ஒரு பொருள் கூட எடுக்கல. நாங்க பிள்ளைங்க இல்ல 5 நாள் ஆச்சு. கரண்ட் போய் 5 நாள் ஆச்சு. கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. எங்களுக்கு இது வரைக்கும் யாரு ஒரு மேயரோ ஒரு யாரும் வந்து இந்த தண்ணியை வந்து எடுத்து கிளீன் பண்ணி விடல. எங்களுக்கு சோறு வேணா எதுவும் வேணாம், எங்க ரோட்ல இருக்க தண்ணியை கிளீன் பண்ணி விட சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கு. இதுல பணமாறு தொட்டி உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாதா? போலீஸுக்கு தெரியாதா? இல்ல கவுன்சிலருக்கு தெரியாதா? மேயருக்கு தெரியாதா? இதுக்கு எல்லாருக்குமே உடந்த எம்எல்ஏ எங்க போனாரு? அவரே வர சொல்லுங்க. அவர் வீட்டுல தூங்கிக்கினே ஒரே வார்த்தை அவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போறாரு எங்களுக்கு. இது வந்து மேல இடத்துல நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்தினா இது வந்து சதி பண்ணிட்டாங்களா? எதிர்கட்சிக்கார சதி பண்ணிட்டாங்க. காவா தண்ணி அவர் வந்து பார்த்துட்டு போய் எங்களுக்கு ஒண்ணும் பண்ணல. 2 ஹவர்ல தண்ணி எடுக்கிறேன் நாங்க. இன்னும் 2 ஹவர்ல எங்களுக்கு தண்ணி கிளியர் பண்ணி கொடுக்கல. இதுவரையும் நாங்க தண்ணியில தான் இருக்கிறோம். இன்னைக்கு தண்ணி இன்னைக்கு 4 நாள் ஆகுது. கரண்ட் போய் 5 நாள் ஆகுது. 5 நாளைக்கு சோறு கிடையாது. எங்க ஊர்ல சோறு கிடையாது, பாத்ரூம் கிடையாது, பால் கிடையாது. சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் சார். சார் ஏன் சார் இந்த இடத்துல நாங்க பிறந்து வளர்ந்தவங்க தான். இது வரைக்கும் தண்ணி அந்த ஏரியாவில் நின்றதே கிடையாது சார். என்னன்னா இப்ப ரீசெண்டா ஒரு 4-3 மந்த் முன்னாடி இந்த கல்மேடுல இருந்து ஏரியா ஜங்ஷன் இருக்கும் மெட்ரோ வந்து லைன் வந்து சேஞ்ச் பண்ணாங்க சார். அதுல ஏதோ காவா லைன் ஏதோ சேஞ்ச் பண்ணாங்க சார். ரோடு கூட இன்னும் போல, நீங்க அதோட கேப்சர் பண்ணலாம். ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. முன்னாலே சொல்ற ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி போக கூட முடியல. அது என்ன கொலாப்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல சார். இத்தனை வருஷம் நிக்காத தண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை தண்ணியில சார் எல்லா ஏரியோட காவல் தண்ணி அந்த ஏரியாவில் நிக்குது சார். அது என்னன்னா சார், எங்க ஏரியால ரோடு பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு இப்ப புதுசா டிசைன் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சார். அதை நாங்க யாருமே கேட்கவே இல்ல. கேட்காத ரோடெல்லாம் போட்டு காவல் தண்ணி தான் சார் உள்ள இறங்கி இருக்கு. நாங்க என்ன கேட்கறோம்னா இவங்க வர அவங்க நாங்க யாரும் கேட்கல. 4 நாளா அந்த காவத்துல நாங்க நிக்கிறோம், நாங்க இறங்குறோம். கொஞ்சம் எடுக்கிறது ஹெல்ப் பண்ண வேண்டியதானே, அதுதான் கேட்கிறோம். என்ன ஆயிடுச்சுன்னா சார், அந்த கார்னர் இந்த கார்னர்ல கேப்சர் பண்றாங்க, ரெஸ்கியூ பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சார். ஆனா ஸ்ட்ரீட் உள்ள யாரும் வந்து இங்க இவ்வளவு பேர் அது உள்ள 400-500 வீடு இருக்கு சார். சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க. என் வீட்லயே பசங்க உடம்பு சரியா ஜுரம் காயுது. சாப்பிடறதுக்கோ ஒரு பாலுக்கோ ஒரு மெழுகுவர்த்தி கூட கிடையாது சார். வீட்டுல தான் இருக்கும். கொசு கடி, ஒரே காவா தண்ணி, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நாங்க என்ன சொல்றோம், நாங்க இங்க இருந்து எந்திரிச்சு
போறோம். தண்ணியை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க, நான் கிளம்பிடும். வேற எங்களுக்கு எதுவுமே, உங்களுக்கு சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், கட்சிக்காரங்க யாருமே வர வேணாம் சார். நாங்க பாத்துக்கிறோம் சார். வேலைக்கு போறவங்க யாரும் வேலைக்கு போக முடியல, பசங்க ஸ்கூலுக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க சார். எங்க அடுத்த வேலை சாப்பாடு நாங்க பார்க்க முடியும். காவ தண்ணி ரொம்ப ஜுரம் வர மாதிரி, ஃபீவர் அந்த மாதிரி எல்லாம் ஆகுது சார். எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் வீணா போச்சு, அதை பத்தி கவலை கிடையாது சார். நாங்க வாங்கிக்கிறோம் சார்.